லாஸ்ட் எபிசோட்ல இளவரசர்கள் எல்லாருமே ஹாப்பியா இருந்ததை பார்த்தோம். இனி வரக்கூடிய எல்லா எபிசோடும் அரசியல் பத்தி நிறைய வரும். அதனால போர் அடிக்க கூடாது அப்படின்னு சீக்கிரமாவே இந்த டிராமாவை முடிச்சிடலாம். இங்க இருக்கக்கூடிய இளவரசர்கள் எல்லாருமே பேரரசரோட பல மனைவிகளுக்கு பிறந்தவங்க, ஒரு சிலர் மட்டும் கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால அரசருக்கு பிறகு யார் அரியணையை பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில புத்திசாலிகள் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த இளவரசர் உட்பட பேரரசரோட ஃபர்ஸ்ட் பையன் கிடையாது, வேற ஒருத்தர் தான். ஆக்சுவலா அவருக்கு யார் ஃபேவரட்டா இருக்காரோ அந்த பையனை தான் பட்டத்து இளவரசரா அறிவிச்சிருப்பாரு. அதனால அவருமே தன்னோட பதவியை எங்க பறி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பா பிடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்ற விஷயம் அவருக்குமே தெரியும். ஆக்சுவலா இப்ப பேரரசர் முன்னாடி எல்லா இளவரசர்களும் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவர் பட்டத்து இளவரசரை பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. என்னப்பா ஏதோ ஒரு மாகாணத்துல பிரச்சனையாமே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆக்சுவலா அதை பாத்துக்கிறதுக்காக 2 இளவரசர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன், அப்படி இருந்தும் பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்றாரு. எதனால ஏன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஆக்சுவலா நம்மளுடைய பிரதர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான டைம் கிடைக்கிறது இல்லை அப்படின்றனால ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்கனால புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசர் கேட்டுட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லப்பா, காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போவோம் இல்லை, அந்த மாதிரி போய் சில மாதங்கள் தங்கிட்டு வருவோம். ஏன் நம்ம இந்த தடவை நம்மளோட இளவரசர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகக்கூடாது, நீங்களும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைத்துல நம்மளோட 8வது இளவரசர் அவரோட சில இளவரசர்களும் சேர்ந்து இந்த இடத்த பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு. இந்த இடம் அப்படின்னா அரசர் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி. இதை தான் 8வது இளவரசரையும் இன்னும் 2-3 இளவரசர்களையும் பார்த்துக்க சொல்றாரு பட்டத்து இளவரசர். பேரரசருக்கும் இது ஒரு நல்ல யோசனையா படுது. ஆனா ஒவ்வொரு இளவரசர்களுமே இந்த பட்டத்து இளவரசர் ஏதோ பிளான் பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க. சரிப்பா, 8வது இளவரசர் கூட யாரெல்லாம் இங்க இருக்கணுமோ அவங்க எல்லாம் பார்த்து இங்க விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியவங்க கிளம்புங்க, இதுதான் என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் போட்டுறாரு. 8வது இளவரசர் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை தீர்த்து கட்டுறதுக்காக தான் எந்த ஒரு ஐடியாவை போட்டிருப்பாரு நம்ம பட்டத்து இளவரசர். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப 8வது இளவரசர் அமைதியா பார்த்துட்டு இருக்க. எல்லாமே இப்ப முடிவாயாச்சு. இப்ப வெளியில வந்ததுக்கு பிறகு பட்டத்து இளவரசரும் நம்ம 4வது இளவரசரும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4வது இளவரசர் கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 8வது இளவரசரும் மற்றவங்களும் சேர்ந்துட்டு சில பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே பார்த்தேன் அப்படின்னா என்னை எப்படியாவது மட்டன் தட்டணும் அப்படின்றதுக்காகவே சில ஐடியாக்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு நம்ம பட்டத்து இளவரசர். அதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பிரச்சனைனால நம்ம பிரதர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பாசம் இல்லாமல் போயிடக்கூடாது, சரிதானே அப்படின்னு சொல்ல, நீ எப்பயுமே நல்லவனாகவே இருக்க, உனக்கு இங்கனுக்குள்ளே நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள் எல்லாமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சில பேர்த்த நம்பவே கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம 4வது இளவரசரோ ரொம்ப ஷார்ப்பானவர், எதுக்காகவும் யாருக்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டாரு, எல்லாருக்கூடையும் ஒன்னா இருப்பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு எந்த பக்கமும் சாயாது. நம்ம ஹீரோயின் விஷயத்துல கூட எல்லா இளவரசர்களும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பார். இப்ப 8வது இளவரசரோட அரண்மனையில அவருக்கு ஃபேவரான சிலர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட 10வது இளவரசர், பரவாயில்லப்பா நம்ம பட்டத்து இளவரசர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, பாத்தீங்களா நம்ம கேபிட்டல் சிட்டியோட பொறுப்பையே நம்ம அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, கூட இருக்கிறவங்களோ உனக்கு புரியுதா இல்லை, பட்டத்து இளவரசருக்கு இன்னும் முடிசூடவே கிடையாது. அதனால கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எப்படியாவது அரசருக்கு எதிராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால தான் 8வது இளவரசரை கேபிட்டல் சிட்டியை பார்த்துக்கிறதுக்காக இங்கே விட்டுட்டு போறாரு. அரசர் இல்லாத நேரத்தில் இவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா? அப்போ ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த தப்புக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்பா மனசில் இவரை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் 8வது இளவரசர் இங்கே விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ள அப்பாவுக்கு பக்கத்துலேயே இருந்தால் தானே இவரை பற்றி ஏதாவது தப்பான விஷயங்களை எடுத்து அவர்கிட்ட சொல்லலாம். அதனாலதான் அப்பா கூட அவர் போய்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதாவது ஒரே கல்ல 2 பாங்க அடிக்கலான்னு சொல்லி பாக்குறாரு. இது தெரியாம நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு 10வது இளவரசர் உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினும் டீ குடிப்பாங்க இல்லையா, அதுக்கு அழகழகான டிசைனோட நிறைய டீ கப்ஸ் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கா. பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல்லாருமே வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்மளும் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா, குதிரையில் சவாரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ரூக்ஷிக்கும் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுது. இப்போ பேரரசருக்கு உதவி பண்ணுறதுக்காக நிறைய வேலைக்கார பொண்ணுங்க போவாங்க. இருந்தாலும் நம்பகமான சிலர் போகணும் இல்லையா, அதுக்காக பர்சனலாக நம்ம ரூக்ஷியையும் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டிருப்பாரு. அதாவது வேற எதுக்கும் இல்லை, அவருக்கு டீ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக நம்ம ரூக்ஷியும் அங்கே போகிறா.
இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே சந்தோஷப்படுறா, நம்மளும் காட்டுக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்துட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து 4வது இளவரசரை பார்க்குறா. எப்பயுமே இந்த 4வது இளவரசரை பார்த்தாலே சரி நம்ம ரூக்ஷிக்கு ஒரு பயம் வந்துடும், அங்கேருந்து ஓடி போயிடுவா. இப்போ கரெக்டாக அவரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது 11வது இளவரசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் விஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. ரூக்ஷி இங்கே பாரு, நீ காட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னது யார் தெரியுமா, நம்மளோட 4வது இளவரசர் தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அவர் எப்பயுமே எனக்கு ஃபேவர் தான் பண்ணுவார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. 8வது இளவரசர் வந்து நம்ம ரூக்ஷியை வந்து மீட் பண்ணுறாரு. இங்கே பாரு, ஃபஸ்ட் டைம் வந்து எம்பரரோட வெளியில் போய்கிட்டு இருக்க. அவர்கிட்ட வந்து எந்த விதத்துலேயும் வந்து மரியாதை குறைவாக நடந்துக்க கூடாது, ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும், உனக்கு ஏற்கனவே ரொம்ப கோவம் வரும், அதனால் பார்த்து நடந்துக்கோ, ரொம்ப சேஃபாயிரு அப்படின்னு சொல்ல, நம்மளோட ரூக்ஷிக்கோ வந்து பர்சனலாகவே 8வது இளவரசரை ரொம்பவுமே பிடிக்கும். அதனால அவளுமே வந்து அந்த மாதிரி எந்த தப்பும் நடந்துராது அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்குறா. காட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ ஒரு ஓரத்தில் நம்மளோட ரூக்ஷி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு. அந்த இடத்துல 13வது இளவரசர் வராரு. என்ன இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் குதிரை சவாரி எனக்கு கத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விளையாடுறியா, நீ குதிரையில் ஏறி கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோமே, நான் அரசருக்கு போய் என்ன பதில் சொல்ல முடியும், அவரோட ஃபேவரட்டான சர்வெண்ட் இல்லையா நீ அப்படின்னு சொல்ல, இது என்ன வந்து சும்மா வந்து ஒரு காரணம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம 13வது இளவரசர் வெளியில் போகிறாரு. காட்டு பக்கமாக வந்து குதிரையில் சஃபாரி பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே சில மங்கோலியன்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ஒரு துணி மூட்டை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம விளையாடக்கூடிய பேஸ்கட் மால் மாதிரி தான். அந்த துணி மூட்டையை கொண்டுட்டு போய் ஒரு அந்த இடத்துல கூட மாதிரி இருக்குது, அதில் கொண்டுட்டு போய் போடணும். கிட்டத்தட்ட நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே போங்கு காட்டிட்டு அந்த பொண்ணு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவருமே வந்து களத்தில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த துணி பையை வந்து பிடுங்கிட்டு போய் எல்லாரும் வந்து அவரை துடைச்சிட்டு வராங்க. பட் யார் கையிலே சிக்காம கொண்டு போய் அந்த கூடைக்குள்ளே போட்டுறாரு. பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. மட்டும் இல்லாம ரொம்பவுமே நல்ல குதிரை சவாரி பண்றீங்களே, அது மட்டும் இல்லாம சாகசம் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்களே, உண்மையான ஆளுதான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா இங்க வந்திருக்கக்கூடிய அரசர்கிட்ட ஏதோ வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமா நான் வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம 13வது இளவரசர். ஹீரோயினும் பேரரசர் கிட்ட தயார் பண்ண அந்த கப்ல வந்து டிஃபரெண்டான ஃபிளேவர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்போ அரசரோ ஆஹா ஓஹோன்னு நம்மளோட ஹீரோயினை புகழ்ந்து பேச, உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு குதிரை சவாரி பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால யார் மூலமாக அது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அதுக்கு என்ன உடனே செஞ்சுட்டா போச்சு அப்படின்றாரு. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மங்கோலியன்ஸோட அரசர் வந்து நம்மளோட அரசரை மீட் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அங்கே நிறைய பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு 13வது இளவரசரை ஒரு பொண்ணு மீட் பண்ணியிருப்பா இல்லையா, அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா வந்து ஒரு சால்வியை வந்து போத்தி விட்டுட்டு இருக்கான். யார் இந்த பொண்ணு, ரொம்ப ஜூட்டிக்கா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிக்க சொல்ல, பார்த்தா அந்த மங்கோலிய அரசர் இருக்கா இல்லையா, அவருடைய பொண்ணு இளவரசி மின்மின் அப்படின்றது தெரிய வருது. அங்க 13வது இளவரசரை பார்க்குறா. ஆக்சுவலா இவர் அரசர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னோம், பார்த்தா இவரே இளவரசரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே திகச்சு போய் நிற்க. இப்போ அவரும் வந்து மங்கோலிய பாஷை தெரியும் அப்படின்றனால அவளோட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கும் நம்மளோட 13வது இளவரசரை ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம அரசரை ரூக்ஷிக்கு வந்து குதிரை சவாரி கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் கூட வந்து அவளும் வந்து கற்றுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு 13வது அப்புறம் 4வது இளவரசர்கள் வராங்க. இப்போ 13வது இளவரசர் எப்படி போயிட்டுருக்கு உன்னோட இந்த பயிற்சியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறா. கவலைப்படாத, இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நைட்டு நான் உனக்கு வந்து பயிற்சி தரேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கா. இப்போ காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல படுத்துக்கிட்டே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எல்லாத்தையுமே எண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலாக 13வது இளவரசர் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ற திங்கிங் அவளுக்கு. இப்போ குதிரையும் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட, ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால சவாரி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க, நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து எண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் பக்கத்தில் வந்து உட்காராரு. சரி உனக்கு டயர்டாக இருந்தால் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அது 4வது இளவரசர். அச்சச்சோ இந்த உமனா மூஞ்சியா, இது கூட சேர்ந்தா நம்ம வந்து நட்சத்திரத்தெல்லாம் என்ன போகிறோம், வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டயர்டாலாம் இல்லை, வாங்க நம்ம சவாரியவே வந்து பார்க்கலாம் அப்படின்றா. அவரோ வந்து அப்படின்னா சரி குதிரையில் ஏறு அப்படின்னு சொல்ல, ஸ்ட்ரிக்டாக வந்து நேராக நில்லு, அந்த கயிறுலாம் இறுக்கிப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது அப்படின்ற அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேரில் அவளை துவச்சி எடுத்துடுறாரு. இனி குதிரையில் ஏறி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வராது அப்படின்னு சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.